7 inches பாக்கெட்டோட width வச்சுக்கோங்க. லென்த் 12 inches. இப்போ இங்க இருந்து 5 inches வந்து நம்ம கை விடுறதுக்கு 5 inch 5.5 inch இருந்தா போதும். 6 inch வரைக்கும் நான் இங்க ஒரு கோடு போடுறேன். இங்கே 1/2 inchக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுறோம். அவ்வளவுதான். இது ஸ்டிச்சிங் அப்போ நான் இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்றேன். இது இப்படி இந்த பீஸோட கனெக்ட் பண்ணிடுவோம். இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா தையல் வந்துடும். இது இதோட கனெக்ட் ஆயிடும். ரைட் சைட்ல வச்சுக்கலாம், வேணா லெஃப்ட் சைட்ல 2 பக்கமும் வேணாலும் பாக்கெட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து வித் வந்து 7 inches இருக்கணும், 12 inches. இங்க 6 inchesக்கு இந்த மாதிரி ஒரு 3/4 inchக்கு ஒரு ஷேப் கொடுக்குறோம். ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் சல்வேஜ் எடுத்துருக்கேன். என்னோட ஸ்லீவோட லென்த் வந்து 10 inch. நான் ஒரு ஹை பஃப் பண்ண போறேன், அதனால ஒரு 14 inch வரைக்கும் வச்சுட்டு யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்கப்பா, இது ஒரு எமர்ஜென்சி, அதனால இப்பதான் கனெக்ட் ஆச்சுன்ட்டு. வாட்ஸ்அப்லயா? வாட்ஸ்அப்ல ஆமா. இப்போ இந்த சல்வேஜும் நான் ஒரே மாதிரி போட்டு 4 fold. இது நான் வந்து இதுலயே ஃபோல்டு பண்ண போறேன். ஸோ அதனால இங்கே 1 inchக்கா நான் சிம்மிங் அளவு சொல்றேன். லைனிங் இருந்ததுன்னா நம்ம 1/2 inch விடுவோம். ஸோ இந்த 3 inchesக்கு இந்த பள்ளம் வெட்டுறது இங்க கொஞ்சம் 1 inch விட்டுட்டு இந்த பஃபை மட்டும் டச் பண்ணா போதும், பஃப்ல கட் பண்ணாதீங்க. இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், இது பேக் ஆர்ம் ஹோல். ஒரு பயா ஸ்ட்ரிப்பு நாட்டு வேணும் அப்படின்னா, நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நாட்டு வைக்க மாட்டேன். ஃபோர் இன்ச்சுக்கு 4 inch டாசலுக்கு கிளாத் வெட்டுறேன் நான். இது வந்து உங்க சைஸ் பொறுத்து நீங்க 3 கூட கட் பண்ணிக்கலாம். 4 inch அப்படின்னா இந்த டாசல் வந்து பாருங்க இவ்வளவு பெருசு வரும்.
ஸ்டிச் பண்ண பிறகு இவ்வளவுதான் வரும். ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணுவோமா? உங்களுக்கு வந்து 3க்கு 3 வச்சுக்கலாம். ஆனா ஸ்கொயரா கட் பண்ணுங்க. நாட்டு எப்பவுமே பயாஸ்ல எடுக்கணும். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் கிராஸ் இருக்கு இல்லையா? இப்போ பயாஸ்னா இப்படி இந்த இடத்துல நம்ம கிராஸா 1.25 இன்ச் லென்த் வந்து 1.20 இருக்கும் டோட்டலா. அதாவது எப்படின்னா 1 மீட்டர் நீங்க பயாஸ் எடுக்கும் போது இது ஒருவேளை நீங்க கழுத்துக்கு பைண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் இதே மாதிரிதான் எடுக்கணும். நான் வந்து எனக்கு இது எப்பவும் கட் பண்ணி பழக்கம்னால நான் டைரக்டா வெட்டுறேன். நீங்க வேணா ஒரு ஸ்கேல் போட்டுட்டு நீங்க 1.25 இன்ச் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு நீங்க இதை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் டாசல்கா இருந்ததுன்னா எனக்கு வந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 20 அதாவது 60 இருக்கணும். ஒரு சைடுக்கு 120 இருக்கணும். 60 இருக்கணும் நாட்டுக்கு. அது கரெக்டான நாட்டு. சம்டைம்ஸ் வந்து 1 மீட்டர் கூட வைக்கலாம். இந்த டாசல்ஸ் ஒரு 3-4 எல்லாம் போடுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கண்டிஷனுக்குலாம் வந்துட்டு நம்ம 1:10 அதாவது டோட்டலா 1:20 ஒரு சைடுக்கு 60 இருக்கணும். அப்போ இது கரெக்டா இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம், கழுத்துக்கு நீங்க பைண்ட் பண்றதா இருந்தாலும் இந்த பயாஸ் ஸ்டிக்னா இப்படி இழுத்தா இப்படி எலாஸ்டிசிட்டியா இருக்கணும். அப்பதான் நம்ம கழுத்தோட பினிஷிங் ஆகட்டும். நாட்டு ரொம்ப தின்னா திருப்புறதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் கட்டிங் முடிச்சாச்சு. இப்போ கழுத்துக்கு வந்து ஒரு எப்படி ஃபினிஷ் பண்றது? ஒரு ஸ்கொயரா பீஸ் எடுத்துக்கோங்க. பேக்குக்கு கிராஸ் பீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு இப்படி ஸ்கொயரா பீஸ் எடுத்துட்டு இது வந்து டிசைனர் பிளவுஸ் காட்டும். சல்வார் கமீஸோட ஃப்ரண்ட்டுக்கு என்னோட கழுத்து வந்து 2.5 வச்சிருக்கேன் நானு. தையல் வந்து 1/2 இன்ச். ஸோ டோட்டல் வந்து நம்ம ஒரு 5.5 வைக்கிறோம். ஏன்னா என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 6.5. ஸோ என்னோடது 5 to 5 to 5. ஏன்னா இங்க மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு துணி வேணும். ஃப்ரண்ட் நெக்கு 6.5. ஸோ அதுக்கு மேல எனக்கு கொஞ்சம் துணி இருக்கு. இப்போ இந்த இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்கை வந்து வச்சு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இங்க லெவல் பண்ணிக்கோங்க. இங்க எவ்வளவு மார்ஜின் விட்டுருக்கோமோ அதே மார்ஜின். நீங்க உள்ள ரவுண்டா ஃபினிஷ் பண்ணீங்கன்னா கேன்வாஸ் வச்சோ ஸ்ட்ரிப் வச்சோன்னா அது அழகா இருக்கும் ஸ்கொயரா இருக்கிறத விட. ஸோ இதுல வந்து நம்ம பேஸ்டிங் அட்டாச் பண்ணிப்போம். அது நான் ஸ்டிச்சிங் பண்றப்போ அந்த பேஸ்டிங் எப்படி அட்டாச் பண்றது? பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு பேஸ்ட் இருக்கிற சைடை அடியில வச்சுட்டு அது மேல இந்த கிளாத்தை வச்சுட்டு அயன் பண்ணிட்டு இதே அளவு கட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணிட்டு நெக் லைன்ல வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். ஜெனரலா அதுல நெக் நம்ம கட் பண்ண மாட்டோம். இதுலதான் நெக் கட் பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு நல்லா தைக்க வரும்னா அதுலயும் கட் பண்ணிட்டு இதுலயும் கட் பண்ணிட்டு கூட தைக்கலாம். இல்ல ரெண்டுலயுமே கட் பண்ணாம இதுல மட்டும் அந்த கேன்வாஸ்ல டிரா பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். அவ்வளவுதான், கட்டிங் முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாம் முடிஞ்சுங்க. வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? ஏதாவது டவுட்ஸ் ஜெனரலா இல்ல நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஃபேஸ் பண்றது இல்ல டவுட்ஸ் என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? மேம் நீங்க ரெக்கார்டிங் வீடியோ எப்ப அனுப்புவீங்க? ஒரு 10 மினிட்ஸ்ல அவங்களை அனுப்ப சொல்றேன்ப்பா. ஓகேங்க மேம். வேற இப்ப இந்த ஆர்ம் ஹோல்ல வந்து அந்த லூஸ் வரும்ல, அந்த லூஸ் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாவே இருக்கு. எத்தனை மேட்சஸ் ஆம்புல நம்ம போட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் பஸ்டோட லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் லூஸ் துணி வரும்ல. அப்போ வந்து நீங்க ஆர்ம் ரவுண்டுக்கு லூஸ் கொடுக்க கூடாது. இப்போ உங்க ஆர்ம் ரவுண்ட் வந்து 18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 நம்ம அளக்குறோமா, அது 9 வந்து அந்த எட்ஜ்ல நம்ம அளப்போம். அந்த எட்ஜ்ல அளக்குறதுனா நீங்க அளப்போம். இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து 8 இன்ச் இருக்கணும் ஆர்ம் ரவுண்டு. ஆனா நான் ஒரு 1/2 இன்ச் வந்து லூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பாடியோட லூஸும் ஸ்லீவோட லூஸே மேட்ச் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஒரு சில கேசஸ்ல என்ன ஆகும், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நான் இதை அப்பயே சொன்னேன், கிரீசஸ் இருக்கக்கூடாது, எனக்கு லூஸே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆர்ம் ரவுண்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா
இதை 1/2 inch மேல ஏத்திட்டு எது எக்ஸாக்ட் ஆம் ரவுண்ட் 16ல டிவைட் பண்ணி 2 பண்ணோம்னா 8 அந்த 8 வச்சிடணும். அப்ப இது என்ன பண்ணுவோம், 8 வந்திருக்கா, அப்ப 8 வரணும்னா மேல தூக்கிடணும் ஆம் ரவுண்ட, 8 மட்டும் வச்சிடணும். அது புரிஞ்சுதா? கரெக்ட் பண்ணாலே அந்த கார்னர்ல லூஸ் வராது, அப்படிதானே ஆமா, அது சொல்றீங்க? மட்டும்தான் பிரச்சனை. இல்லைன்னா ஷோல்டர் தப்பா வச்சிருப்பீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை ஷோல்டர் பெருசா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷோல்டர் உட்காரலைன்னா கூட அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதனால பிரச்சனை, ஷோல்டர் லைன்ல கரெக்டா அந்த ஸ்லீவ் ஏத்துறது போய் உட்காருதா? இல்ல இந்த சைடுல சொல்றேன் நான். ஷோல்டருமே தூக்கிக்குது, நெக் நம்ம கொடுத்த உடனே ஷோல்டருமே கொஞ்சம் தூக்கிக்கிற மாதிரி இருக்கு, அப்ப நீங்க நெக் ஷோல்டர் மேல கால்குலேஷனே ஏறுற தப்பு மாதிரி இருக்கு. பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து ஷோல்டர் பஸ்ட் கால்குலேஷன். பஸ்ட் ஓகே 6ஆல ஓகே, டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதான் சொல்றேன். டீப் நெக் ஓகே போறீங்கன்னா 1/2 inch கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, பஸ்ட் 6 டிவைட் பண்ணா ஷோல்டர், அது டீப் நெக் போறோம்னா half inch கம்மி பண்ணிக்கணும். 1/2 inch கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கால்குலேஷனை உங்க சைஸுக்கு பண்ணுங்க. நீங்க என்ன சைஸ்? நான் ஆக்சுவலா 36 தான். 36 சைஸ்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ம் 6 வரும். இது வந்து ஒரு மீடியம் நெக்குக்கு நீங்க முன்னாடி ஒரு 6 இன்ச் பின்னாடி ஒரு 6 இன்ச் வைக்கிறீங்க, 5.5 inch வைக்கிறீங்கன்னா, நீங்க டீப் பண்றீங்க அப்படின்னா 5.5 வச்சிருங்க. ஓகே, புரியுதா? பேக் டீப் பண்றீங்கன்னா புரியல. 5 வச்சுக்கோங்க. ஜென்ரலா இந்த கால்குலேஷன் எப்படின்னாமா, நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிறது வேறதான். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் கால்குலேஷன் எல்லாம் அப்ளை பண்ணாலும், ஆம். ஆ, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்றது வந்து இப்ப இந்த நெக்கும் ஷோல்டரும் மட்டுமே நீங்க வந்து வேற வேற அளவு. இப்ப நான்லாம் வந்து கால்குலேஷன் எல்லாம் எடுக்க மாட்டோம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் வெட்டுறோங்கிறப்ப நமக்கே அது வந்து பழகிடும். இந்த சைஸ்னா இதுதான் வரும், இந்த சைஸ்னா ம், நிறைய ம். விஷயத்துல வந்து எனக்கு ஆறு ஆறு அப்பர் செஸ்ட் வந்து எனக்கு 38 வரும், எனக்கு கொஞ்சம் அப்பர் ப்ராடா செஸ்ட் இருக்கனால. 38 பஸ்ட் 36ஆ? அப்படி வரும். அப்பர் செஸ்ட் 38 பஸ்ட் 38 36 வரும். வருது. அப்போ உங்களுக்கு 37 அப்போ 37 37 அந்த மாதிரி வரும். 37 வருது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கப்பு சின்னதா வரும், அவ்வளவுதான். பிளவுஸ்ல கப்பு வந்து ஓகே, நீங்க 1 inch டாட் தான் இப்ப பிடிக்கணும். நான் இப்ப நான் ஷோல்டர் எவ்வளவு வச்சா எனக்கு கரெக்டா இருக்கும்? உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்பர் செஸ்ட் 38 பஸ்ட் பிளவுஸ் கேக்குறீங்களா, குர்த்திக்கு இது சல்வாருக்கு இது கேக்குறீங்க, மேக்ஸி இல்ல, இப்ப கேக்குறீங்க? நான் மேக்ஸுக்கே கேக்குறேன். ரெண்டுத்துக்கும் இப்ப ஒண்ணுதானே இல்ல மேக்ஸிக்குன்னா நீங்க மாறுன்றீங்களா? ஒரு 6 இன்ச் ஷோல்டர் வைக்கிறீங்கனாலே கரெக்டா இருக்கும். ஆனா அந்த 6 இன்ச் நீங்க ஷோல்டர் ஓகே. வைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு 6 இன்ச் நெக், பேக் ஒரு 6 இன்ச் நெக் வைக்கிறீங்கன்னா, இதே வந்து பேக் ஆ, நீங்க ஒரு 8.5 இன்ச் 9 இன்ச் ஆக்குறீங்கன்னா 5.5 ஆக்கிக்கோங்கன்னு ம். சொல்றேன் நான். ஓகேவா? ஆ, நீங்க ஓகே ஓகே பிளவுஸுக்கு ஓகே பண்றீங்கன்னா ஓகே. 5.5 வைங்க, கரெக்டா இருக்கும். எப்ப எடுத்தாலுமே நான் 5.5 வச்சாலே கரெக்டா 5 இருக்கும்ன்றீங்க. and a half இங்கேயும் 5 and a half வச்சுட்டு இங்கேயும் 5 and a half வச்சுட்டு ஆம் ரவுண்ட் செக் ஓகே, பண்ணுங்க. உங்க ஆம் ரவுண்ட் எவ்வளவு வருது? எந்த 16 8 வைப்பேன் நான் கரெக்டா. 16. ஓகே, அப்ப 8 கரெக்டா வருதா? இன்னொரு விஷயம், ப்ராப்பர் அண்டர் கார்மெண்ட் வியர் பண்ணிருக்கீங்களா உங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறப்பன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட பஸ் ஓகே பாயிண்ட்லாம் ஓகே கரெக்டா ஷூர். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பஸ்ட் ம். ஆகாம இருக்கா இல்லையான்றத பாத்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க. ஆ முடிஞ்சா யாராவது ஒரு ஆ ஹெல்ப் கேட்டு மெஷர்மெண்ட் எடுங்க, செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறத விட. ஓகே ஓகே ஷூர் ஷூர். நான் நான் வேணா இப்ப இதுவும் கூட என்னன்னா இது வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு 6 மெஷர்மெண்ட் கொடுத்தது எடுத்து இல்ல, நான் ஒரு வீடியோ 6.5 போடுறேன், தான் ஓகேவா? அந்த கொடுத்துருக்கேன். குரூப். ஆ, என்னங்க என்னங்க? ஓகே ஓகே. நான் 6.5 தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன், 6 இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. நம்ம எப்படி என்னன்னா 6 ஓகே வேணா ஓகே. கொடுத்து ஷோல்டர் கொடுத்து நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஆமா, 6 ஷோல்டர் தேங்க்யூ. குடுத்துட்டு நீங்க ஆர்ம் ரவுண்ட்ல லூஸ் குடுக்காம ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இங்க ஷூர். 8ங்கிறத 8 வச்சாலே இங்க தைக்கும்போது பாத்தீங்கன்னா 1/2 inch எக்ஸ்ட்ரா வரும். நம்ம இங்கேயே 8.5 ஓகே குடுக்குறோம்னு ஓகே வச்சுக்கோங்க, இங்க 9 வந்துரும். மேபி அதனால கூட உங்களுக்கு லூஸ் வரலாம். அப்படி உங்களுக்கு பிரச்சனையா ஓகே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க இந்த இடத்துல கிரீசஸ் வருதுங்கன்னா ஃப்ரண்ட் அக்ராஸ்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். ஜெனரலா இதெல்லாம் வெஸ்டர்ன் கார்மெண்ட்க்கு தான் நம்ம எடுப்போம். இந்த பிளேசஸ் பண்றதுக்கு, இல்லன்னா ஒரு இந்த ஸ்டாப்லெஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்கு, இல்லன்னா ஒரு ஹால்டர் நெக் எல்லாம் பண்றப்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபிட் வேணும்னு நினைக்கிற கார்மெண்ட்டுக்கு நம்ம இங்க ஃப்ரண்ட் அக்ராஸ்னு ஒண்ணு எடுப்போம். அது வேணா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல சுருக்கம் வராம இருக்கும். ஃப்ரண்ட் அக்ராஸ்னா எப்படி ஓகே. எடுக்கணும் அப்படின்னா, சுஸ்மிதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? இந்த இடம் இருக்கு தெரியும் இல்லையா, மேம். முடியுது இல்லையா, இந்த ஆர்ம் ரவுண்ட் முடியுது இல்லையா, இந்த இடத்துல உங்க அப்போ நீங்க போடுற கார்மெண்ட்டும் கரெக்டான கார்மெண்ட் நீங்க போட்டுக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு, அது ஷோல்டரை விட கம்மியா இருக்கும். பாருங்க, என்னோட ஃப்ரண்ட் அக்ராஸ் வந்து 13 தான். So, அப்ப இந்த இடத்துல என்ன ஓகே, இருக்கணும்? அங்கேயும் அதே 13 இருக்கணும். நீங்க 6 இருக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரண்ட்ல. சோ இப்ப இதுவும் இல்லாம இது வந்து நான் ஒரு ஒரு லூஸா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே ஃபிட் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரெடிமேட் Dress. நான் எப்பவுமே ஒரு சைஸ் ஓகே பெருசா தான் போடுவேன். நான் ஸ்டிச் பண்றது மட்டும் தான் ஃபிட் போடுவேன். சோ இப்ப இதுல இருக்கிறத நான் அளந்திருக்கேன். இப்ப எனக்கு ஜென்ரலா எனக்கு அளந்தா எவ்வளவு வருதுங்கிறது நான் நார்மலா ஒரு Dress போட்டிருக்கிறது தான் எனக்கு தெரியும். எப்பவுமே யாருக்கு மெஷர்மெண்ட் எடுத்தீங்கனாலும் ப்ராப்பர் இன்னர் கார்மெண்ட்ஸோட இருக்கிறாங்களா,
பஸ்டோட ஷேப் கரெக்டான இடத்துல இருக்கா, அந்த மாதிரி ம். ட்ரெஸ் வந்து ஓவர் சைஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நைட்டி போட்டிருக்காங்க, டிஷர்ட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அளவே எடுக்காது. ஓகே ஓகே அதனாலயும் நிறைய பிரச்சனை வரும். ஆம் ரவுண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டும் டிஷர்ட்ல, நம்ம அததான் ஆம் ரவுண்டுன்னு நினைச்சு நம்ம குத்து மதிப்பா ஒரு இடத்துல எடுப்போம். இந்த குத்து மதிப்பா அளவு எடுத்தோம்னா நமக்கே கான்பிடன்ட் இருக்காது டிராஃப்ட் பண்றது. ஓகே. இப்போ அந்த 6.5 அந்த இடத்துல வருதான்றத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கணும். அது இன்னொரு விஷயம், அந்த மெஷர்மெண்ட் நீங்க செல்ஃபா எடுக்க கூடாது, யாரையாவது எடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து முடியிற இடம் கரெக்டா தெரியணும். நம்ம ஆம் ரவுண்ட், அதாவது எப்படி சொல்றது, நம்ம பாடி முடிஞ்சு அந்த இடம் தெரியும் இல்லையா, அந்த ஆம் பிட் ஸ்டார்ட் ஆகுற இடம். சோ அது இடம் ஓகே வரைக்கும் ஓகே உங்களுக்கு கரெக்டா தெரியணும். இந்த செல்ஃப் மெஷர்மெண்ட் ம். எடுக்கிறவங்க கிட்ட நீங்க இங்க வைங்க, அது கரெக்டா இருக்கும்னு நீங்க சொல்லணும். ஓகே ஓகே. அப்ப அது அந்த இடம் வரலன்னா நம்ம கொஞ்சம் உள்ள கட் பண்ணிக்கணும். அப்படிதானே சொல்றீங்க ஆமா, ஃப்ரண்ட்டுக்கு? உங்களுக்கு அது வரல அப்படின்னா நீங்க வந்து அத வந்து பாடுறான்னா சீமிங் அலவன்ஸ் அங்க ஆட் பண்ணிக்கணும் மறக்காம, சரியா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. எங்களுக்கு இப்போ ஒரே ஒரு இது ஸ்லீவ்லெஸ்னா அந்த வீடியோவும் அனுப்புவீங்களா? இப்ப நான் ஸ்லீவ்லெஸ்ஸா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதுல ஒண்ணுமே அந்த இல்லப்பா, இதுல ஆம் ஸ்லீவ்லெஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆம் ஆ, ரவுண்டு அதே இடத்துலதான் இருக்கும். இந்த பீஸோட ஒரு ஒரு ம். இந்த சீமிங் அலவன்ஸ் விடுறோம் இல்லையா, சீமிங் அலவன்ஸ் விடாம அந்த சீமிங் அலவன்ஸ் அதுலயே கால்குலேட் பண்ணிட்டு ஆம் ரவுண்ட வேணா ஒரு 1/2 inch தூக்கிக்கிட்டீங்கன்னா அதான் ஸ்லீவ்லெஸ். சீம் அலவன்ஸே புரிஞ்சுதா? விடக்கூடாது. சீம் இப்போ அலவன்ஸே என்னோட இப்ப விடக்கூடாது. இதுல வந்து நான் 6.25 விட்டுருக்கேனா, எனக்கு ஓகே. சீம், அதாவது எப்படி சொல்றது, ஸ்லீவ்லெஸ் பண்றதுன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், பெரிய ப்ராசஸே. சரி பாப்போம். இல்ல இப்போ வீடியோ டீப் இருந்தா நெக் அனுப்புங்க. பண்றீங்கன்னு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல இல்ல, நான் சொல்றேன். டீப் நெக் எந்த நெக்குக்கு நீங்க போறீங்கங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. டீப் நெக்ல ஸ்லீவ்லெஸ் போறீங்கன்னா டீப் நெக்ல சீமிங் அலவன்ஸ் விடாம கட் பண்ணுங்க. அதுல இங்க சீமிங் அலவன்ஸ் விட்டு ஆம் ரவுண்ட் 1/2 inch தூக்கி அடிச்சீங்கன்னா அதுதான் எப்படி சொல்றது, ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். இல்ல எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் வந்து எப்பவுமே ஸ்லீவ்லெஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷோல்டர் வரைக்கும் கனெக்ட் ஆகும். அதாவது இப்படி ஷோல்டர், மனுஷங்க ஷோல்டர் இருக்குன்னா பிளவுஸ் இப்படிதான் இருக்கும், இந்த கை இப்படி வரும், இங்கதான் இருக்க முடியும். சோ நம்ம தைக்கிற கார்மெண்ட் இங்க வரும். சோ அந்த சீமிங் அலவன்ஸ் விட்டுட்டு தைக்கிற இடத்துல நம்ம சீமிங் அலவன்ஸ் பிடிச்சோம்னாலே ஃபிட் கரெக்டா வந்துடும். ஆம் ரவுண்ட் 1/2 inch மேல ஏத்திக்கோங்க. ஏன்னா இதுல இந்த டீப் போகும்போது இங்க எப்படின்னா ஆம் பிட்டு கீழே ரொம்ப இடம் தெரியும், ஆனா அப்படிதான் தெரியணும். சம் பீப்புள் வந்து எனக்கு அப்படி தெரியக்கூடாது, கொஞ்சம் ஆம் ரவுண்ட் கிட்டே இருக்கணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு 1/2 inch மேல தூக்கிக்கோங்க, அவ்வளவுதான் ஸ்லீவ்லெஸ். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்காமா? மேம் மேம் சொல்லுங்க. இதுக்கு மேம் லைனிங் வைக்கலையா மேம்? நான் வந்து லைனிங் இல்லாம கட் பண்ணிருக்கேன்ப்பா. இதே லைனிங் நம்ம வச்சோம்னா இதையே லைனிங்ல கட் பண்ணிட்டு மெயின் பீஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம், சுத்திலும் தையல் போட்டு மடிச்சு அடிப்போம். நான் வந்து வீடியோ போடுறப்ப இதோட வீடியோவும் போடுறேன், ஒரு பிரின்சஸ் லைனுக்கு வீடியோ போடுறப்ப லைனிங்கோட வீடியோவும் சேர்த்து போடுறேன், ஓகேவா? ஓகே மேம். அதுல வந்து நாட் திருப்புறது 2 டைப் ஆஃப், எப்படி நெக் லைன் வந்து பினிஷ் பண்ணுவோம், கேன்வாஸ் போட்டு எப்படி பினிஷ் பண்ணுவோம், ஒரு கிராஸ் பீஸ் போட்டு எப்படி பினிஷ் பண்ணுவோம், அது ரெண்டும் நான் ஸ்டிச்சிங்ல காட்டிடுறேன். அப்புறம் நாட் எப்படி திருப்புறதுங்கிறது ஸ்டிச்சிங்ல வந்துரும். இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல்னால நான் லைனிங் இல்லாம கேதரிங் ஃப்ராக் எப்படி பண்றோம்னு பாத்துருக்கோம். இன்னொன்னுல லைனிங் வச்சு எப்படி ஒரு நார்மல் ஃப்ராக் இது அம்பர்லால பண்றோங்கிறது நான் வீடியோ போடுறேன், ஓகேவா? மேம் டவுட் இருக்கா? ம் மேம் 3/4 தவிர இப்ப ஃபுல் ஹேண்டுக்கும் ஆஃப் ஹேண்டுக்கும் எப்படி கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க மேம். ஃபுல் ஹேண்டுக்கு நான் தான் சொன்னேன், ஃபுல் ஹேண்ட் வந்து நம்ம ஃபுல் ஹேண்ட் மெஷர்மெண்ட் நம்ம கையை நார்மலா கட் பண்றோம் இல்லையா, அதேதான். அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா லென்த் எடுத்துட்டு அந்த ஆர்ம் ஸ்கேல் உங்களுக்கு இப்போ சுஷ்மிதா உங்களுக்கு தெரியும், அது எடுத்து குரூப்ல அந்த லிங்க் போடுங்க சுஷ்மிதா, ஓகேவா? கேட்கல மேம். நான் சொல்றேன், நான் குரூப்ல போட்டு விடுறேன், சரியா? இப்போ 10 இன்ச் வந்து ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ். இது ஷார்ட் ஸ்லீவ்னா நம்ம ஒரு 5.5 inch வரைக்கும் 6 inch வரைக்கும் தான் ஷார்ட் ஸ்லீவ்னு சொல்லுவோம். இப்போ 8 inch எல்லாம் சொன்னோம்னா மீடியம் ஸ்லீவ்னு சொல்லுவோம். எல்போ வரைக்கும் எடுக்கிறது வந்து எல்போ ஸ்லீவ். இப்போ இந்த ஷார்ட் ஸ்லீவ் வந்து இப்போ இந்த 3.5 inchல இருந்துச்சுன்னா மெகா ஸ்லீவ்னு சொல்லுவோம். சோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் பண்றேன் 6 inchனா 6 inch கிட்ட எனக்கு 12 இருக்கும். சோ எனக்கு 12 இங்க மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். வேற டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. இதே ஃபுல் ஸ்லீவ்னா 21 inch வரும் என் கையோட லென்த். 21 inch வச்சுட்டு அந்த இடத்துல 8 வச்சுப்பேன் நானு. அதுக்கப்புறம் இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 8 வரைக்கும் கொண்டுட்டு வருவேன். அதுக்கு நீங்க அந்த ஆர்ம் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க, அந்த அந்த ஸ்கேல் வந்து ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப் வந்து அப்படியே உங்க கையோட ஃபிட் ஆகும் யாருக்கு போட்டாலும்.
அதனால ஃபுல் ஸ்லீவ் பண்றப்போ இந்த ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்லீவ் கூட அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாது. யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் எப்படி இருக்கும்னா ஃபிட் கொடுக்கும். போன் தெரியுதா பாருங்க, இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஸ்கேல். லாஸ்ட் ஒன் தெரியுதா? எஸ் மேம். இதோட லிங்க் தெரியுதா? இதோட லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை வந்து இந்த இடத்துல வச்சீங்கன்னா ஃபுல் ஸ்லீவுக்கோ அதாவது இந்த ஆஃப் ஸ்லீவ்க்கோ 3/4 அதுக்கே அழகா ஒரு ஷேப் கொடுக்கும். அந்த ஷேப் நீங்க வரைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எந்த லூஸ்மே வராது, ஸ்லீவ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஃபிட்டிங். இது வந்து ஹிப் கர்வ் எல்லாம் வேணா நீங்க சல்வார் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்கேல் ஹிப் கர்வ் சல்வார் பண்றதுக்கு, பேண்ட் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இது பேண்ட் அளக்குற ஸ்கேலு. உங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் என்ன பாருங்க, ரைப்பர் யூஸ் பண்ணுங்க. ரைப்பர் இதெல்லாம் இம்பார்ட்டன்டானது. குட்டி இன்ச் டேப் வாங்கிக்கோங்க. ரைப்பர் சீம் ரைப்பர் வாங்கிக்கோங்க. தையல் பிரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ட்ரேசிங் வீலு. ஒரு சைடை இன்னொரு சைடுக்கு ட்ரேஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதோட லிங்க்ஸ் எல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அனுப்புறேன். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இப்போ ஜிப்பு வைக்கிறோம்ல மேம், ஆமா, பேக் சைடு ஜிப் வைக்கிறோம் மேம். இப்போ ஃபீடிங் டாப்க்கு ஃப்ரண்ட் சைடு எப்படி மேம் ஜிப் வைக்கணும்? ஃபீடிங் டாப்புக்கு ஃப்ரண்ட் சைடு நீங்க சீமிங் இதுல அந்த பிரின்சஸ் சீம்லயே வைக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நீங்க கை தேர்ந்த டெய்லரா இருந்தீங்கன்னா அந்த வளைவுல வைக்கிறதுக்கு வரும். நீங்க பிகினர்ஸா இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்துல